ஹலோ ஹலோ எல்லாருமே ನೋಡಿ ನೋಡಿ பம்பத்தட்டு 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 தரப்பு 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 நீடாழி உலகத்து மறை நாளொடு 5 என்று நிலை நிற்கவே வாடாத தவ வாய்மை முனிராசன் மாபாரதம் சொன்ன ஏடாக மாமேறு வெற்புவாக அங்கூர் எழுத்தாணி தன் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூர்வாமரோ ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த ஆஞ்சநேய வரத கோவிந்த. எல்லாம் வல்லே எம்பெருமான் கண்ணபெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இங்கே படுகள காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரவான் களபலி என்கின்ற காட்சி நடைபெற்று முடிந்து அதன் பிறகு துரியோதனன் படுகள காட்சியும் துரியோதனன் தொடை முறிதலும் பாஞ்சாலி அம்மையார் கூந்தல் முடிக்கின்ற காட்சியும் நாடக அன்பர்கள் நடித்து காட்டி நடைபெற இருக்கிறது. ஆகையினாலே ஆங்காங்கிருக்கின்ற பெரியோர்கள் இங்கே வந்து சேர அவ்வப்போது அம்பாளுடைய நாமத்தை கூற அவர்கள் செய்த தீவனைகள் மாற அனைவரையும் வருக வருக என வரவேற்று சொற்பொழிவை மேற்கொள்கிறோம். ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. கேளுங்கள் பெரியோர்களே, பாண்டவர்கள் 12 ஆண்டு காலம் வனத்தையும் ஓராண்டு மறைந்திருந்தும் வாழ்ந்துவிட்டு வந்து மீண்டும் நாடு கேட்க வேண்டும் என்று கண்ண பரமாத்மாவை அனுப்ப அவன் நாடு கொடுக்க மறுத்து சண்டை என்று ஏற்பாடு செய்துவிட்டு வந்தார் கண்ணன். அதன் பிறகு இங்கே துரியோதனன் பீஷ்மாச்சாரியை பார்த்து, தாத்தா, எந்த நாளிலே சண்டையை தொடங்கினால் நமக்கு வெற்றி ஏற்படும் என்று பீஷ்மாச்சாரியை கேட்க பீஷ்மர் சொன்னார், அப்பா எனக்கு தெரியாது, சகாதேவனை கேட்டால் தெரியும் என்று சொல்ல சகாதேவனிடத்திலே சென்றான் துரியோதனன். சென்று உபலாபிய பட்டணத்திலே செல்ல அங்கே அவனை வணங்கினான் சகாதேவன். அண்ணா, வந்திருக்கிற காரணம் என்ன என்று சொல்ல கேட்க, உங்களுக்கும் எங்களுக்கும் சண்டை, நாங்கள் சண்டையிலே வெற்றி பெற வேண்டுமானால் எந்த நாளிலே சண்டையை தொடங்கினால் எங்களுக்கு வெற்றி என்று கணித்து சொல்ல வேண்டும் என்று சொல்ல சகாதேவன் பஞ்சாங்கத்தை எடுத்து வந்து பார்த்து, அண்ணா, தனுர் மாதம் ஆகிய மார்கழி மாதம் பூர்ண அமாவாசை என்று 32 லட்சணம் படைத்த ஒருவனை காளிகாதேவிக்கு பலியிட்டு சண்டையை தொடங்கினால் உங்களுக்கே வெற்றி என்றான் சகாதேவன். அங்கிருந்து புறப்பட்டு 32 லட்சணம் படைத்தவன் யார் என்று பார்க்கிறான். கண்ணபரமாத்மா 32 லட்சணம் படைத்தவர், அவரை கேட்டால் வரமாட்டார். அர்ச்சனோ 32 லட்சணம் படைத்தவன், அவனும் சண்டையிலே நிற்கிறான். ஆகையினாலே நாகக்கண்ணுக்கும் உலூபியாகிய நாகக்கண்ணுக்கும் அர்ச்சனனுக்கும் அங்கே நாகலோகத்திலே பிறந்த அரவான் 32 லட்சணம் படைத்தவன், அவனிடத்திலே சென்றால் வருவான் என்று சொல்லி அங்கே அரவானிடத்திலே செல்ல அவனும் சண்டைக்கு தயாராகி நிற்கின்ற பொழுது துரியோதனன் வந்து நிற்க
பெரியப்பா என்ன சமாச்சாரமாக வந்தீர்கள் என்று கேட்க, அப்பா உங்களுக்கும் எங்களுக்கும் சண்டையிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் தனுர் மாதம் ஆகிய மார்கழி மாதம் பூர்ண அமாவாசை என்று 32 லட்சணம் படைத்த ஒருவனை காளிகாதேவிக்கு பலியிட்டு சண்டையை தொடங்கினால் எங்களுக்கு வெற்றி என்று சகாதேவன் நாள் குறித்திருக்கிறான். ஆகையினாலே நீ அமாவாசை என்று களப்பலிக்கு வருகிறாயா என்று கேட்க, பெரியப்பா நீங்கள் சொல்கின்ற அந்த அமாவாசை என்று என் உடம்பிலே பின்னப்படாமல் இருந்தால், என் உடம்பிலே எந்த ஒரு பின்னமும் இல்லாதிருந்தால் நீங்கள் சொல்கிற அமாவாசை என்று களப்பலிக்கு வருகிறேன் என்று சத்தியம் செய்தான். இந்த நிலையிலே இதை அறிந்தார் கண்ண பரமாத்மா. தர்மராஜாவிடத்திலே வந்து, தர்மா, நான் இது நாள் வரை பாடுபட்டதெல்லாம் பாழும் பாடாகிவிட்டது. சகாதேவன் என்னடா என்றால் நாள் குறித்து கொடுக்கிறான், அரவான் என்னடா என்றால் பலிக்கு ஒத்துக்கொண்டான். ஆகையினாலே துரியோதனுக்குத்தான் வெற்றி என்றான். மாமா ஏதாவது மாற்றம் செய்யுங்கள் என்று சொல்ல, நான் ஒருவன் இருக்கிறேன், என்னை களபலியிட்டு சண்டையை தொடங்கினால் உங்களுக்கு வெற்றி என்றார் கண்ணன். மாமா உங்களை கொன்று எங்களுக்கு நாடா, அதை விட நாங்கள் கானகத்துக்கே சென்று விடுகிறோம் என்று சொல்லி தர்மராஜா சொல்ல அந்த நேரத்தில் கண்ண பரமாத்மா ஏதாவது மாற்றம் செய்கிறேன் என்று சொல்லி, நாளைய தினம் அமாவாசை, இன்று சதுர்த்தசி என்றால் அந்த சதுர்த்தசி அன்று 5-6 பார்ப்பனரோடு சென்று கங்கையிலே போய் திதி தர்ப்பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் சூரியனும் சந்திரனும் பார்த்தார்கள், அடடா நாளை தானே அமாவாசை, இன்றே கண்ண பரமாத்மா அமாவாசை திதி கொடுக்கிறாரே, என்னவென்று கேட்டுவிட்டு வருவோம் என்று சந்திரனும் சூரியனும் நேராக கங்கைக்கு வந்தார்கள். கண்ணா என்ன செய்கிறீர்கள் என்றார்கள். ஐயா அமாவாசை திதி கொடுக்கிறேன். ஐயா நாளைக்கு தானே அமாவாசை, இன்றையே திதி கொடுக்கிறீர்களே என்று கேட்க, அமாவாசை என்றால் என்ன என்றார் கண்ணன். சூரியனாகிய நானும் சந்திரனாகிய என் தம்பியும் ஒன்று சேர வருகிற நாள் அமாவாசை என்று சொல்ல, நீங்கள் 2 பேரும் இப்போது ஒன்று சேர்ந்துதானே வந்திருக்கிறீர்கள் என்றார் கண்ணன். ஆமாம், கேட்பதற்காக வந்தோம். நாளைக்கு அமாவாசையாச்சே, இன்னைக்கு ஏன் நீங்கள் திதி கொடுக்கிறீன்னு கேட்க வந்தோம்னா, எப்படி வந்தீர்களோ ஆனால் ஒன்றாகத்தானே வந்தீர்கள், ஆகையினால இன்றுதான் அமாவாசை என்று சொல்ல 2 பேரும் ஒத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அதன் பிறகு அந்த அமாவாசை சதுர்த்தசி அன்று அரவானிடத்தில் வந்தார் கண்ணன். வந்து, அரவானே அப்பா இன்றைய தினம் அமாவாசை, களப்பலிக்கு வருகிறாயா என்றான். மாமா ஏற்கனவே பெரியப்பாவுக்கு நான் களப்பலிக்கு வருவதாக ஒத்துக்கொண்டேன். அப்பா இன்றைக்கு அமாவாசை ஆயிற்று, வந்து அழைத்தானா துரியோதனன்? இல்லை மாமா, இன்னும் வந்து அழைக்கவில்லை. ஆனால் நான் அழைக்கிறேன், இன்று அமாவாசை வருகிறாயா என்று கேட்க, மாமா என் பெரியப்பா கேட்கிற பொழுது என் உடம்பிலே பின்னப்படாமல் இருந்தால் வருகிறேன் என்றேன். ஆனால் இதுவரையில் அவர் வரவில்லை. அன்று அவருக்காக நேர்ந்தேன், இன்று உங்களுக்காக நேர்கிறேன் என்றான் அரவான். என் உடம்பிலே பின்னப்படாமல் இருந்தால் வருகிறேன் சொன்னேன், ஆனால் இன்னும் வரவில்லை பெரியப்பா, ஆகையினாலே களப்பலிக்கு வருகிறேன் என்று சொல்ல, நாளை அமாவாசை என்றால் இன்றே சதுர்த்தசி அன்று அரவானை அழைத்து வந்து அவனுக்கு மஞ்சளை நீராட்டி புத்தாடை புனைந்து மாலை அணிவித்து காளி கோயிலே பொங்கல் இட்டு பூஜை செய்து, அரவானே நீயே உன்னுடைய அவயங்களை எல்லாம் காளிகாதேவிக்கு அறுத்து 32 லட்சணங்களையும் போடு என்று சொல்ல, அரவான் சொன்னான், மாமா நானோ இன்னும் கண்ணி கழியாமல் இருக்கிறேன், கண்ணி கழிந்து தானே நான் போக வேண்டும், கண்ணி கழியாமல் இருந்தால் எனக்கு சொர்க்கம் கிடைக்காதே மாமா, ஆகையினாலே ஒரு திருமணத்தை முடித்துக்கொண்டு அதன் பிறகு நான் களப்பலிக்கு செய்கிறேன் என்று சொல்ல, இன்னும் சற்று நேரத்திலே இறக்கப் போகிறவனுக்கு யாரும் பெண் தர மாட்டார்கள், சற்று நேரத்திலே தாலி அறக்கக்கூடிய அளவுக்கு யாருக்கும் பெண் தர மறுக்கிறார்கள். ஆகையினாலே தானே ஒரு பெண்ணாக மாறி திருநங்கையாக மாறி அரவானை இடத்திலே சொல்லி, அப்பா எனக்கு நீ மாங்கல்யத்தை சூடு என்று சொல்ல, அரவாணியாக மாறினார் கண்ண பரமாத்மா. திருநங்கையாக மாறி அரவான் கண்ண பரமாத்மாவுக்கு மாங்கல்யத்தை சூட, மாமா இன்னும் 8 நாட்கள் இந்த சண்டையை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய உடம்பிலே பின்னப்பட்டு இருந்தாலும் 8 நாட்கள் நான் உயிரோடு இருக்க வேண்டும், அந்த வரத்தை கொடுங்கள் என்று கேட்க, அவ்வாறே கண்ண பரமாத்மா வரம் கொடுத்தார். அதன் பிறகு அரவான் தன்னுடைய அவயங்களை அவனாகவே ஒவ்வொரு அவயங்களாக 32 லட்சணங்களையும் காளிகாதேவிக்கு பலியிட்டான். பெரியோர்களே, அந்த காட்சி இப்போது நடைபெற இருக்கிறது. அது முடிந்தவுடனே துரியோதனன் படுகளத்திலே சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. அப்பா எடுத்து கத்தி கொடு, கத்தி விடு, கத்தி எடு, கத்தி எடு. சரிமா எங்க போட்ட
எப்போ எப்போ பார்த்து போயிருக்கு கிடையாது. நீங்க அந்த பக்கம் பாரு படிச்சிருப்பா. இன்னொரு ஆள் தான் பிடிக்குமா? ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த, ஆஞ்சநேய வரத கோவிந்த. கேளுங்கள் பெரியோர்களே, அரவானை களபலியிட்டு சண்டையானது தொடங்க இருக்கிறது. அந்த சண்டையிலே பீஷ்மாச்சாரியானவர் கௌரவர் பக்கத்திலே சேனாதிபதி, பாண்டவர் படையிலே திட்டத்திம்மன் சேனாதிபதியாக இருக்க சண்டையானது தொடங்கி நடைபெற, சண்டையிலே அர்ச்சுனனானவன் சண்டை செய்ய மறுக்க பகவத்கீதை உபதேசம் செய்து சண்டையை தொடங்க, முதல் நாள் சண்டையிலே சேதராஜன் உத்தரகுமாரனும் அடிந்து போக, மூன்றாம் நாள் சண்டையிலே கண்ணபரமாத்மா சக்கராயுதம் எடுக்க, நான்காம் நாள் சண்டையிலே துரியோதனன் தம்பிமார்கள் 5 பேர் மடிய, 5ஆம் நாள் சண்டையிலே துரியோதனன் தம்பிமார் 8 பேர் மடிய, 6ஆம் நாள் சண்டையிலே துரியோதனன் தம்பிமார் 7 பேர் மடிய, 7ஆம் நாள் சண்டையிலே துரியோதனன் தம்பிமார் 10 பேர் மடிய, 8ஆம் நாள் சண்டையிலே அலம்பாசூரனாலே அரவான் மடிய, 9ஆம் நாள் சண்டையிலே அலம்பாசூரனை பீமன் மடிக்க, 10ஆம் நாள் சண்டையிலே பீஷ்மாச்சாரியை சிகண்டியை முன்னிறுத்தி அர்ச்சுனன் பானம் போட்டு அங்கு சரக்குளம் அமைத்து படுக்கையிலே இருக்க, 11ஆம் நாள் பகதத்தன் மடிய, 12ஆம் நாள் தர்மரை பிடித்து கட்ட வேண்டும் என்று துரியோதனன் சொல்ல, 13ஆம் நாள் லக்ஷ்மணகுமாரனை அபிமன்யு மடிக்க, அந்த நேரத்திலே 4 பேராக சேர்ந்து அபிமன்யுவை கொல்ல, மறுநாள் ஜெயத்ரதனை அர்ச்சுனன் மடிக்க, இரவு நேரத்திலே கடோர்கதனை கர்ணன் கொல்ல, 15ஆம் நாள் துரோணாச்சாரியை திஷ்டத்திம்மன் மடிக்க, 16ஆம் நாள் சண்டைக்கு வந்து தோற்று கர்ணன் ஓட, 17ஆம் நாள் சண்டைக்கு கர்ணன் வந்து சஞ்சரீகமாகிய வானத்தை தொடுக்க, அதற்கு முன்பு அசசேனாகிய பாம்பு கணையை கர்ணன் தொடுக்க, 12 அங்குலம் கண்ணன் தேரை அழித்து அர்ச்சுனனை காப்பாற்ற, அர்ச்சுனனானவன் மீண்டும் வானத்தை போட, அவன் படுகளத்திலே குற்றுயிரும் குலையுமாய் கிடக்க, அவன் செய்த தானங்களை எல்லாம் புண்ணியங்களை எல்லாம் தானமாக கண்ணன் பெற, மீண்டும் வானத்தை போட அவனுடைய ஆவியானது பிரிந்து சூரியனிடத்திலே போய் ஐக்கியமாக, 17ஆம் நாள் சண்டை முடிந்தவுடனே 18ஆம் நாள் காலையிலே எழுந்தான் துரியோதனன். கிருபாச்சாரி, கிருதவர்மா, அஸ்வத்தாமா ஆகிய அனைவரும் இருக்கிறார்கள். மற்ற யாரும் இல்லை துரியோதன பக்கத்திலே. கிருதவர்மா, கிருபாச்சாரி, அஸ்வத்தாமா, ஜல்லியன், ஜகுனி மற்றவர்கள் அனைவரும் இறந்து போனார்கள். துரியோதனன் தம்பியிலே சிலது பேர் இருந்தான். இவ்வளவு சத்தம் போட்டா கதை சொல்ல முடியாது. தயவுசெய்து சத்தம் போடாது இருங்க. ஆமா, இவ்வளவு கூட்டம்லாம் எங்க போயிருந்துன்னு தெரியல. 5 நாள் பாரதம் நடக்கும் போதெல்லாம் 4 பேர் 5 பேர் உட்காந்து பாரதம் கேட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா 5000 பேர் நிற்கிறாங்க. தயவுசெய்து சத்தம் போடாதீங்க. 18ஆம் நாள் காலையிலே கிருபாச்சாரியை கேட்டான் துரியோதனன். ஐயா,
முதல் நாளில் இருந்து 10 நாள் வரை பீஷ்மாச்சாரி சேனாதிபதியாக இருந்தார். 10ஆம் நாள் அவர் மடிந்து போனார். 11ஆம் நாள் குருவாகிய துரோணாச்சாரி சேனாதிபதியானார். அவரும் 15ஆம் நாள் திட்டத்திம்மனாலே மடிந்து போனார். 16ஆம் நாள் கர்ணனுக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்தேன். அவரும் 17ஆம் நாள் இறந்து போனார். இன்னைக்கு 18ஆம் நாள். இன்றைய தினத்திலே நான் யாரை சேனாதிபதியாக்குவது என்று கேட்க சிவனை 3 முறை கண்ட மாத்திர தேசாதிபதியாகிய ஜல்லியனை இங்கே சேனாதிபதி ஆக்கு என்று கிருபாச்சாரி சொல்ல துரியோதனன் சென்று ஜல்லியனை வணங்கி, மாமா, நீயே எனக்கு உயிரும், நீயே எனக்கு புயமும், நீயே எனக்கு வலியும். மாமா, நீங்க தான் எனக்கு எல்லாமே. பாட்டனை நம்பினேன், கோட்டை விட்டுட்டான். குருவை நம்பினே, திருன்னு போயிட்டார். அண்ணனை நம்பிலே, அவனும் போய் சேர்ந்தார். இன்றைய தினம் 18ஆம் நாள் சண்டை. இந்த சண்டையிலே உங்களுக்கு சேனாதிபதி பட்டத்தை கொடுக்கிறேன். நீங்கள் சென்று எனக்கு வெற்றியை தேடி தர வேண்டும் என்று சொல்ல சேனாதிபதி பட்டத்தை பெற்று செல்கிறான் ஜல்லியன். இந்த நேரத்திலே தர்மராஜா கண்ணனை பார்த்து, கண்ணா, 17 நாள் சண்டை நடந்தது. ஆனால் இன்றைய தினத்திலே மாமா ஜல்லியன் சண்டைக்கு வருகிறாரே, இன்றைய தினத்திலே அவரை எங்களால் கொல்ல முடியுமா என்றார் தர்மராஜா. அப்போது கண்ணன் சொன்னார், அப்பா, கடலையே தாண்டி விட்டீர்கள், காவாய தானா தாண்ட முடியாது. 17 நாள் சண்டை முடிச்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் சண்டை. இந்த சண்டையிலே நீங்கள் வெற்றி பெற்று நாளை நாட்டை ஆள்வதை விட்டுவிட்டு மனம் தளராதே என்றார் கண்ணன். கண்ணா, இன்றைய தினத்திலே யார் யாரோடு சண்டை செய்வது என்று தர்மராஜா கேட்க, அப்பா, அஸ்வத்தாமாவோடு அர்ஜுனன் சண்டை செய்யட்டும், நகுலனோடு சௌபல மகாராஜாவோடு நகுலன் சண்டை செய்யட்டும், சகாதேவனும் ஜகுனியும் சண்டை செய்யட்டும், பீமனும் துரியோதனன் தம்பிமாரும் சண்டை போடட்டும், நீ ஜல்லியனோடு சண்டை செய்யினார். மாமா, ஜல்லிய மாமாவை எதிர்க்கிற திறமை எனக்கு இருக்கிறதா அண்ணா? 5 பேரும் சேர்ந்தா கூட ஜல்லியனை ஜெயிக்க முடியாது. 5 பேரும் சேர்ந்து அவரை வென்றாலும் வெல்ல முடியாது. அப்படிப்பட்ட வீரம் படைத்தவன் ஜல்லியை. ஆகையினாலே இன்றைய தினத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வலுவை கழித்து அதன் பிறகு உன்னால் தான் ஜல்லியன் இறக்க வேண்டும் என்றார் கண்ணன். இப்படியாக சண்டையை தொடங்கினார்கள். சௌபல மகாராஜாவோடு நகுலனும் ஜகுனியினுடைய ஆவி போகுமாறு சகாதேவன் அன்றைய தினத்திலே சண்டை செய்து கொண்டிருக்கிறான். அஸ்வத்தாமாவோடு அர்ஜுனன் சண்டை செய்ய 18ஆம் நாள் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக தர்மராஜாவானவர் ஜல்லியனுடைய ஆவியை ஒரு வேலாயுதத்தினாலே கொன்றார். தர்மராஜா ஜல்லியனை கொன்றார். அதன் பிறகு துரியோதனன் மாமனாகிய ஜகுனி இடத்திலே வந்து, மாமா, பாராளும் திறமை இல்லா பாவியானே, பஞ்சவர் மேல் துஜண்டொடுத்து விருதாவானே. மாமா, இந்த பாறை ஆளக்கூடிய திறமையில்லாத பாவியாகிவிட்டேன். பாண்டவர்கள் அவர்கள் மேலே சண்டையிட்டு நான் பாவியானவன் இப்போது அழிந்து போனேனே மாமா. தூராத மரம் போல ஒண்டியானேன், துணை இழந்த பெடது போல் தவிக்கும் பாவி. நாராசனம் காட்சி விட்ட தன்மை போலே நடுநடுங்கி பலம் ஒடுங்கி துரியராஜன். போரான படுகளத்தில் ஜகுனியோடு புறப்பட்டேன், வெளிப்பட்டேனே. வந்தேன் துரியன் என்னும் பாவி, வாரேன் குலகாலன் என்னும் துரியோதனன். ஜகுனியோடு சண்டை செய்கிறான் சகாதேவன். மீண்டும் ஜகுனியோடு சண்டை செய்து ஜகுனி ஆவி போமாறு சபத வாய்மை கோடாமல் ஜகுனியினுடைய ஆவியை போக்கினான் சகாதேவன். அவனுடைய 10 விரலையும் வெட்டி வைத்தான். இதுதானே எங்களை சூதாட அழைத்தது, இதுதானே எங்களை சூதாடி நாட்டை இழக்கச் செய்தது, இதுதானே ரதகஜ துரக பதாதிகளை இழக்கச் செய்தது, இதுதானே எங்கள் தமையனாரை அனைவரையும் இழக்கச் செய்தது, இதுதானே பாஞ்சாலி அம்மையாரை சபைக்கு இழுத்து வர உதவி செய்தது, இதுதானே எங்களை திகிலெறிய காரணமாக இருந்தது என்று சொல்லி இதுதானே கானகம் ஓட்டியது என்று 10 விரலையும் வெட்டி வைத்தான் சகாதேவன். ஏற்கனவே செய்த சபதத்தின் மூலமாக இப்படி சபதத்தை நிறைவேற்றினான் சகாதேவன். அதன் பிறகு ஒண்டியாக நிற்கிறான் துரியோதனன்.
பிரதிகாமியினை பார்த்து பிரதிகாமியா யாராரோ சொன்னார்கள் கேட்டேனா? உன் சத்தம் அடங்கினாதான் சொல்லுவேன், பேசாதீங்கம்மா. அதெல்லாம் நாங்கெல்லாம் நிக்க மாட்டோம். நாங்க என்னென்ன ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம், நாங்கெல்லாம் சத்தத்தை திருத்துறது. ஆமா, இந்த ஊர்க்காரன் தான் சொன்னா கேட்பாங்க. நாங்கெல்லாம் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறோம், நாங்கெல்லாம் நீ சொன்னா கேட்கறது இல்லைன்றாங்க. அவங்க எல்லாம் பேசாதீங்கம்மா. ஒரு நாளைக்கு வந்திருக்கிறீங்க, ஏதாவது புண்ணிய கதையை காதால கேளுங்க, பாவம் போகும். டிவி சீரியல் இல்லது, பாரத கதை எங்கேயும் கிடைக்காது. கிடைக்காதுன்னு தானே திருவிழாவுக்கு வரீங்க. பாலப்பட்டில் திருவிழா நடத்துறாங்க, தீமிதி விழா நடக்குது, படுகொலை நடக்குது. பார்த்தோம்னா பாவம் போகும், புண்ணியம் சேகும் தான் வரீங்க. வந்து கலன்னு மல்லாட்டு பானில் கை விட்ட மாதிரி பேசியிருந்தா என்ன புண்ணியம்? பேசாதிருங்க, பேசாத. பின்னால் யார் பேசுறது சொல்லி தானே காலை வேற நீட்டிச்சு பாரு. பாரதம் கால் நீட்டி கேட்டீங்கன்னா பாம்பா போறப்ப சொல்லிட்டேன். காலை மடிக்கேம்மா. பாரதம் காலை நீட்டிக்கொண்டு கேட்டா அடுத்த பிறவில பாம்பு தான், அதுல மாற்றமே கிடையாது. ஆமா, இங்கே துரியோதனன் பிரதிகாமியனை பார்த்து பிரதிகாமியா யாராரோ சொன்னார்கள் கேட்டேனா? என் தாத்தாவாகிய பீஷ்மாச்சாரி சொன்னார். வேணாண்டா துரியோதன, பாண்டவர்கள் நல்லவர்கள், நல்ல எண்ணத்தையோடு இரு என்று சொன்னாரே. என் தாத்தா 886 ஆண்டு காலம் வாழ்ந்த பிரம்மச்சாரியாகிய தாத்தா சொன்னாரே கேட்டேனா? இல்லையே, கேட்கவில்லையே. அது மட்டுமல்ல, என்னுடைய குருவாகிய துரோணாச்சாரி சொன்னார் வேணாண்டா துரியோதனா என்றார். அவர் பேச்சும் கேட்கவில்லை. என் சித்தப்பா எவ்வளவோ சொன்னாரு, அறத்திலே மிகுந்தவர், தர்மத்தையே பேசக்கூடியவர், விதராழ்வாரானவர். அப்பா வேணாண்டா, வையமும் அரசும் வாழ்வும் வாங்குகை கருத்தே ஆயின் பொய்யடர் சூது கொண்டு புண்மையில் கவர வேண்டாம். ஐயா, நின் தந்தை ஓலை ஐவருக்கு எழுதிவிட்டால் மெய்யுற மறுத்து சொல்லார், வேண்டின தருவர் என்றாரு. வேணாண்டா சூத ஆடாதடையா துரியோதனா. நாடு கேட்டா தர்மம் கொடுப்பான், கொடுத்த நாட்டை வாங்கிக்கொள், அவனுக்கு கானகத்துக்கு அனுப்பிவிடு, சூதாடாதேன்னு சொன்னாரே எங்க சித்தப்பா. கேட்டேனா? கேட்கவில்லையே. பாவி, நான் அழிந்தேனே பத்தினியாகிய பாஞ்சாலியை. இப்பதான் தெரியுதா? பத்தினியாகிய பாஞ்சாலியை குரு பெரியோர்கள் நிறைந்த சபையில கொண்டு வந்து என் தம்பியாகிய துச்சாதனனை எடுத்து திகிலிருந்தேனே, அந்த பாவந்தான் இப்ப நான் தனியா நின்று தவிக்கிறேன் என்று அழுகிறான் துரியோதனன். மைத்ரேய முனிவர் வந்தார். அப்பா, தர்மனை காட்டுக்கு அனுப்பிவிட்டாயாமி. வேண்டாம், நல்லவரோடு பகை வேண்டாம், அவனை நாட்டுக்கு சேர்த்துக்கொள் என்று சொன்னார். நானா கொடுப்பேன் நாடு என்று நான் தொடைய தட்டி காட்டினேனே. மைத்ரேய முனிவர், அடடா, என்னிடமா தொடையை தட்டி காட்டுகிறாய்? அந்த தொடை முறிந்து அதன் வழியாகத்தான் உனக்கு உயிர் போகும் மைத்ரேய முனிவர் சாபம் கொடுத்தாரு. அந்த மைத்ரேய முனிவர் சொன்னதை நான் கேட்டேனா? யார் சொன்னதான் கேட்டேன்? அந்த பீமனையும் விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தேனே. அந்த பீமனை சின்ன வயதிலேயே இவனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி ஓனாங்கொடியினாலே 4 பேராக சேர்ந்து, நான், ஜகுனி, அண்ணன் கர்ணு, துச்சாதனு 4 பேருமா சேர்ந்து கட்டுக்கொடியாலே கட்டி போட்டோமே. செத்தானா? இல்லையே. மீண்டும் அவனை கொல்ல வேண்டும் என்று பாம்பை விட்டு கடிக்க வைத்து பார்த்தேன். அப்போதான் செத்தானா? இல்லையே. அவன் பீமனை அப்போவே கொண்டு இருந்தா இவ்வளவு தூரம் எனக்கு நடந்திருக்காதே நடறான். கடப்பாறையை நாட்டி குளிக்க வைத்து பார்த்தேன், அதிலையும் தப்பி விட்டானே. விஷம் கலந்த உணவை கொடுத்து 4 பேரா சேர்ந்து வடத்தாலே பிடித்து ஆத்திரை போட்டோம், அதிலிருந்து தப்பிவிட்டான். இந்த பாண்டவர்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி அரக்கு மாளிகை கட்டி, அரக்கு, மெழுகு, குங்கல்யம், வெடியுப்பு, அகில், பஞ்சு போன்ற எளிதிலே தீப்பற்றக்கூடிய பொருள்களாலே மண்டபத்தை செய்து அந்த 6 பேரையுமே கொளுத்திவிட வேண்டும் என்று புரோசனன் மூலமாக கொண்டு அரக்கு மாளிகை கட்டினேன். அதிலே வச்சு கொளுத்துறான்னு பார்த்தேன், அப்போதும் கொளுத்த முடியவில்லையே. எப்படியாவது ஒரு வாழ்வை கவரலான் தான் பார்த்தேன், என் எண்ணம் நிறைவேறாமல் போய்விட்டதே. யாராரோ சொன்னார்கள் கேட்கவில்லையே என்று அழுகிறான் துரியோதனன். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்.
கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதைப் போல எல்லாம் இழந்து தம்பிமார்களை இழந்து 99 பேரும் இறந்து போனார்கள். மாமனாகிய ஜெயத்ரன் மடிந்து போனான், மகனாகிய லக்ஷ்மணகுமாரன் மடிந்து போனான், தம்பி மகனாகிய துச்சனி மடிந்து போனான். இப்படி எல்லாரையும் இழந்த பிறகு இப்போது நினைக்கிறானாம் பத்தினியாகிய பாஞ்சாலி சாபந்தா என்று இந்த நிலைமைக்கு ஆச்சுன்னா. கடைசி நேரத்திலாவது உணர்ந்து பார்த்தான். அதன் பிறகு நீண்ட நேரம் அழுது கலங்கியவன், ஆஹா நானா இந்த பஞ்ச பனாதிகளுக்கு நாடு கொடுப்பேன், இதோ எனக்கு மிருத சஞ்சீவி மந்திரம் தெரியும், அந்த மந்திரத்தை உச்சரித்து இறந்த பிணங்களை எல்லாம் எழுப்பி மீண்டும் சண்டை செய்து இந்த அஸ்தினாபுரத்தை நானே ஆள்கிறேன். அப்படி சொல்லிவிட்டு ஒரு குளத்திலே சென்றான். பின்னோக்கிய பாதமாகவே சென்றான். பின்னோக்கிய பாதமாகவே சென்று அவருக்கு என்னன்னா, இல்ல இல்ல அவன் ஏன் நிற்கிறான்னா, தாத்தா நின்று பாரதம் சொல்றாரு, சொந்த பேரன், எங்க ஊர் தான் சொல்றாங்க, தாத்தா நின்று பாரதம் சொல்றாரு, நம்ம உட்காந்தா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறான் பாவம். ஆக மிருத சஞ்சீவி மந்திரம் தெரியும், அந்த மந்திரத்தை உச்சரித்து இறந்த பிணங்களை எல்லாம் எழுப்பிடுகிறேன் என்று குளத்திலே சென்று பின்னோக்கிய பாதமாகவே சென்று குளத்திலே மூழ்கி மிருத சஞ்சீவி மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறான். இந்த நேரத்திலே அசத்தாமா, கிருதவர்மா, கிருபாச்சாரி அனைவரும் பார்த்தார்கள். துரியோதனன் எங்க இருக்கிறான் தெரியல, தேடி வந்தார்கள். தேடி வந்தா குளத்திலே இருக்கிறான் என்பது தெரிந்தது. துரியோதனா வெளியே வா, இப்போது குடு எங்கட்ட பட்டத்தை, நான் சென்று துரியோதனாதி அந்த பாண்டவர்களை வென்று வருகிறேன். இல்லை இல்லை, நான் மந்திரத்தை சொல்லி இறந்த பிணங்களை எழுப்பிக் கொண்டு அதன் பிறகு வருகிறேன் சொல்லி துரியோதனன் குளத்திலே மூழ்கி அங்கே மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி உச்சரித்துக் கொண்டிருக்கிற பொழுது கண்ண பரமாத்மா பீமன், தருமன், அர்ச்சுனன், நகுலன், சகாதேவன் அனைவருமாக சென்று எங்கே இருக்கிறான் துரியோதனன் தேடுகிறார்கள். அங்கே வேடர்கள் சொன்னார்கள், இந்த குளத்தில் தான் மூழ்கினான் துரியோதனன். போய் பார்த்தா ஏரிய பாதமா இருக்குது. இல்லையே, குளத்திலிருந்து ஏறி வந்திருக்கிறான் என்று சொன்னார்கள். பார்த்தா ஏறி வந்தா முதல்ல என்ன பண்ணுன்னா முன்கால் நல்லா அழுத்தும். ஏறி வரும்போது முன்ன இருக்குதே அந்த கால் அழுத்தி தான் ஏறுவான். ஆனா பின்னால குதி கால் அழுந்திருக்குது. பின்னால் அழுந்திருக்குதுன்னா அவன் பின்னாலேயே உள்ள போயிருக்கிறான்னு தெரிந்து கொண்டான் பீமன். அண்ணா வெளியே புறப்பாடு, இல்லை சொல்லடா, என்னடா பாரதம் கருத்து ஆட்டம் ஆடல. துரியோதனன் குளத்திலே மூழ்கி மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறான். அப்போது பாண்டவர் ஐவரும் கண்ணனும் போய் அங்கே நின்றார்கள். நின்று உள்ளே இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டான் பீமன். அண்ணா வெளியே புறப்பாடு, இல்லை அரசை ஆகியும் விட்டு வீடு. அண்ணா வெளியே புறப்பாடு, அல்லது அரசை ஆகியும் விட்டு வீடு என்றான். அண்ணா நெஞ்சறிய நீ எமக்கு செய்த பழிகள் எத்தனையோ எத்தனையோ, சிறிய வயதிலே என்னை கொல்ல வேண்டும் என்று சொல்லி கட்டுக்கொடியினாலே கட்டி போட்டாய், அதிலே தப்பினேன் என்று சொல்லி மீண்டும் பாம்புகளை விட்டு கடிக்க வைத்து பார்த்தாய், அதிலும் தப்பினேன் என்று சொல்லி கொஞ்சம் தண்ணி ஓடும், அதிலும் தப்பினேன் என்று சொல்லி என்னை கூறான கடப்பாறையை நாட்டி அதிலே என்னை கொல்ல பார்த்தாய், அதிலே தப்பினேன் என்று சொல்லி விஷம் கலந்த உணவை கொடுத்து இங்கே துரியோதனை எழுப்புகிறான் பீமன். அண்ணா வெளியே புறப்படு, நெஞ்சறிய நீ எமக்கு செய்த பழிகள் எத்தனையோ எத்தனையோ ஆயிரங்கள், சிறிய வயதிலே கொல்ல வேண்டும் என்று பலவாறு செய்தாய், அரக்கு மாளிகை கட்டி கொளுத்த பார்த்தாய், அதிலிருந்து தப்பிய எங்களை ராஜாக்கள் மெச்சும்படியான ராஜசூய யாகம் செய்தோம் என்று எங்களை எப்படியாவது வாழ்வை கவர வேண்டும் என்று சொல்லி மாமனாகிய ஜகுனியின் மூலமாக எங்களை வரவழைத்து, விதரர் மூலமாக வரவழைத்து சூதாடி நாடு நகரம் மக்கள் உப்பு சட்டி வரவோடு ரத கஜ துரக பதாதிகள் போன்ற அனைத்தையும் பறித்து கொண்டு எங்களை ஆடையெல்லாம் அகற்றச் சொல்லி பத்தினியாகிய பாஞ்சாலியை, குருவாகிய துரோணாச்சாரி, தாத்தாவாகிய பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, அசத்தாமா, விதுர, திருதராட்டிரன் போன்ற பெரியோர் நிறைந்த சபையிலே, சட்ட சபையிலே, நட்ட நடுவிலே பத்தினியாகிய பாஞ்சாலியை துகிலிருந்தீர்கள்
எல்லாம் போதாதென்று 12 ஆண்டு காலம் வனவாசமும் ஓராண்டு அக்கியாதவாசம் கழித்து வந்தால் நாடு என்று சொல்லி கானகத்துக்கு அனுப்பினாய். நாங்கள் கானகத்திலே இருக்கிற பொழுது தொல்லை மேல் தொல்லை கொடுத்தாய். தம்பியாகிய அர்ச்சுனன் தவம் செய்து பாஸ்பதாஸ்திரம் பெற வந்தபோது மூகதானவனாகிய பன்றி அனுப்பி அவனை கொல்ல பார்த்தாய். தூர்வாச மகாமுனிவரை அனுப்பி எங்களுக்கு சாபத்தை உண்டாக்க பார்த்தாய். 1 2 எங்களுக்கு நீ செய்த கொடுமை இதெல்லாம் செய்துவிட்டு இப்போது சண்டையெல்லாம் 18 சேனை மடிந்த பிறகு நீ தனியாக போய் நின்று மந்திரத்தை சொல்கிறாயே, வெளியே வா, சண்டை போடுவோம். சண்டை செய்து நீ வெற்றி பெற்று அதன் பிறகு மிருத சஞ்சி மந்திரத்தை உச்சரித்து படைகளை எழுப்பிக்கொள் என்றான் பீமன். நீண்ட நேரம் பேசியும் வெளியே வரவில்லை. கடைசியாக அதிகமான பேச்சு பேசவே துரியோதனன் வெளியே வந்தான். இப்படி வெளியே வந்து பார்த்தா பாண்டவர்கள் 5 பேர் இருக்கிறார்கள். கணவர் மாத்மான் இருக்கிறார். பார்த்தான் துரியோதனன், கண்ணா இதெல்லாம் உன் வேலைதான். மூழ்கி இருந்த என்னை எழுப்ப சொல்லிவிட்டாய். சரி, எழுந்து விட்டேன். இப்போ பார்த்தா 5 பேர் இருக்கிறார்களே, இவர்களை யாரோடு சண்டை செய்வது? நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், இவங்க 5 பேர் இருக்கிறார்கள், நான் யாரோடு சண்டை செய்வதன்னா? அப்போது கணவர் மாத்மா சொன்னார், அப்பா நீயும் துரியோதனன் தான் சமபலம் படைத்தவர்கள். ஆகையினாலே நீயும் பீமனும் நீயும் தான் சமபலம் படைத்தவர்கள். ஆகையினாலே துரியோதனும் பீமனும் தான் சண்டை செய்ய வேண்டும். ஆகையினாலே துரியோதனா நீ பீமனோடு தான் சண்டை செய்ய வேண்டும். சரி ஐயா, எந்த ஆயுதத்தினாலே சண்டை செய்வது நான் துரியோதனன். நீங்கள் சகல விதமான கலைகளையும் துரோணாச்சாரியத்திலே பயின்றிருந்தாலும் கதாயுத பயிற்சியை பலராமத்திலே கற்றிருக்கிறீர்கள். ஆகையினாலே கதாயுதம் கொண்டு போர் செய்யுங்கள் என்றார். சரி, கதாயுதம் கொண்டு போர் செய்கிறோம். எந்த இடத்திலே போர் செய்வது? துரியோதனன் கேட்டான். ஏற்கனவே ஜமதக்கனி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் பிறந்த பரசுராமரானவர் தன்னுடைய அன்னையாகிய ரேணுகாதேவியார் கணவனாகிய ஜமதக்கனி முனிவரை கார்த்தவீரியாட்சரன் பிள்ளைகள் கொன்றுவிட்டு போனார்கள் என்பதனாலே மகனாகிய பரசுராமன் வந்தவுடனே 21 முறை மார்பிலை அடித்துக்கொண்டு அழுதார்கள். மகனே, உன் தந்தையை கார்த்தவீரியாட்சரன் பிள்ளைகள் கொன்றுவிட்டார்கள். அம்மா, 21 முறை நீ மார்பிலை அடித்துக்கொண்டு அழுததினாலே 21 தலைமுறையாக சூரியகுல வேந்தர்களை கருவறுக்கிறேன் என்று சபதம் செய்து பரசுராமரானவர் 21 தலைமுறையாக சூரியகுல வேந்தர்கள் எல்லாம் கருவறுத்து அந்த இரத்தத்தை சமந்த பஞ்சக மடு என்று சொல்லும்படியான மடுவிலே தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். இருக்குது அந்த சமந்த பஞ்சக மடு அருகிலே ஒரு வெண்கல பாறை. ஆகையினாலே சமந்த பஞ்சக மடு அருகிலே வெண்கல பாறை. அந்த வெண்கல பாறையிலே சென்று நீங்கள் சண்டை போட வேண்டும் என்று சொல்ல கண்ணவர் மகாத்மாவினுடைய கருத்தை ஏற்று பாண்டவர்கள் 5 தேரேறினார்கள். பாண்டவர் 5 தேரேறி கண்ணனும் தேரேறி புறப்படுகிறார். துரியோதனன் நடந்தே செல்கிறான். குருஷேத்திர பூமியில் இருந்து சமந்த பஞ்சக மடு என்று சொல்லும்படியான மடுவின் அருகிலே வெண்கல பாறைக்கு நடந்தே செல்கிறான். பெரியோர்களே, அப்படி நடந்து சென்று எப்படி சண்டை செய்தார்கள் என்பதையெல்லாம் நாடக அன்பர்கள் செய்து காட்டுவார்கள். அப்படி செய்து காட்டிய உடனே இங்கே துரியோதனனுடைய தொடை முறிந்து அம்மையாருக்கு கூந்தல் முடிக்கும் காட்சி நடைபெற இருக்கிறது. அனைவரும் கண்டுகளித்து அம்மனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த, ஆஞ்சநேய வரத கோவிந்த, லட்சுமி வெங்கட்ரமண கோவிந்த.